தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நம் பங்கு ஆலய ஆண்டு பெருவிழா சிறப்பு திருப்பலியானது திரு செல்வராய் திருமதி ரேச்சல் மேரி குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திருமதி லூயிஸ் மேரி விஜயகுமார் குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திருமதி ரீட்டா ராஜேந்திரன், திரு சுபாஷ், திருமதி ஜூலி ஃப்ளோராரா, ஏஞ்சலின் ஜெசி குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு பிரபு, திருமதி ஆரோக்கிய மேரி தம்பதியினரின் 15ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றி பள்ளியாகவும், திரு வினீத், திருமதி கிருஷாந்தி, மழிய கிஸ்வின் ஜோகன் குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு வில்சன், திருமதி பிரவீனா, ஆலன் மனோஜ், சோனல் ஆலன் கெசியா குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு ஞானசேகர், திருமதி வேளாங்கண்ணி ரோஸ்லி, பால் மிக்கி குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு ஈசாக், திருமதி கிரேஸ்ரீ மேரி, ஸ்டாலின், ஜான்சி, திரு ஆரோக்கியதாஸ், திருமதி அஸ்வின் குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு ஃபெலிக்ஸ், திருமதி மர்சி, திரு பிரசாத், திருமதி மெலோனி, லியா, லிடியா குடும்பத்தின் நன்றியாகவும், திரு பிரின்ஸ், திருமதி டெனிஷியா, ஜோவினா குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு எம் சவரிமுத்து, திருமதி ஆர் ரெஜினா மேரி, அஜய் அஜிதா குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திரு குருஸ் வெல்டன், திருமதி ஜோஸ்பின், திரு பிரவீன், திருமதி வித்யா, நைரா குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திருமதி ஞான சௌந்தரி, திரு மார்டின் வின்சென்ட் ராய், திருமதி கோமதி, சாரா பிரான்சிஸ்கா, திரு சாலமன் ராய், திருமதி ஜெனிஃபர் அர்ச்சனா, செரீனா, ஜோலின் குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், திருமதி டெய்சி ராணி, திரு ஞானம், கிளன் டெரி, காட்வின் டேவிஸ் குடும்பத்தின் நன்றி பள்ளியாகவும், செம்மியமங்கலம் திரு சபரிநாதன் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலன்கள் வேண்டியும், திரு பிரான்சிஸ், திருமதி சோஃபியா குடும்பத்தின் நன்றியாகவும், மகன் அஸ்வின் என்பவரின் 7ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றி பலியாகவும், திருமதி ராக்கினி காசி குடும்பத்தின் நன்றியாகவும், திரு சுசைநாதன், திருமதி ராக்கினி, திரு பழனி என்கிற காணிக்கராய், திருமதி ஆரோக்கிய மேழி, ஸ்ரீனா பிபியானா குடும்பத்தின் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதோடு சேர்ந்து நம் பங்கு குடும்பங்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திரு இறுதிய அன்பில் வாழும் போலூர் திரு அவையின் இறைக்குலமே, சாகாத தலைமுறையாய் போலூர் மண்ணிலே கிறிஸ்துவம் விளைந்து கொண்டுள்ளது. 144 ஆண்டுகளாய் விதைக்கப்பட்ட இயேசுவின் இதய அன்பு செழித்து வளர்ந்து கொண்டுள்ளது. ஒவ்வொரு இலைகளிலும் இறையாட்சி மலர்ந்து கொண்டுள்ளது. இந்த விசுவாச வித்துக்களை நம் மண்ணிலே விதைத்த அருட்தந்தையர்கள், அருட்கண்ணியர்கள், துறவிகள், பங்கு மக்கள் அனைவரின் தியாக வாழ்வு, அயரா உழைப்பு அத்துணையும் உரமிடப்பட்டுள்ளது. அவர்களுக்காய் இந்நாளை சமர்ப்பணம் ஆக்குவோம். காரணம், நம் முன்னோர்களின் தியாகத்தால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் அன்பு இணையில்லா அன்பு, கல்வாரி முகட்டிலே இருகரம் நீட்டிய அன்பு, கல்வனுக்கும் நற்கதி தந்த அன்பு, வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டிய அன்பு, வீடு முழுவதும் நல்லது பெருகிட, நாடு முழுவதும் தீயது ஒழிந்திட, ஏடு முழுவதும் கற்றது வழிந்திட, இதய கூடு முழுவதும் இயேசு நிறைந்திட, மானிட நேசத்தை மண்ணில் நாம் காத்திடுவோம். அதுவே பொருளுள்ள இன்றைய விழாவாக மாறும். இது நம் குடும்ப விழா. அக்களிப்போம், ஆனந்தம் கொள்வோம். இன்றைய பெருவிழாவில் தலைமையேற்று நடத்தி நமக்கு அருட்பொழிவு தரவும், சிறுவர் சிறுமியருக்கு முதல் நற்கருணை வழங்கவும் நம் பங்கிற்கு வருகை தந்துள்ள சேலம் மறைமாவட்ட மேனாள் ஆயர் மேதகு சிங்கராயன் ஆயர் அவர்களை இதய மகிழ்வோடு வரவேற்போம். அவரது வருகை வசந்ததற்கு வாசம் தந்ததாய் மகிழ்ச்சி அளிக்கிறது.
அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையர்கள் அனைவரையும் வரவேற்போம். ஆனந்தமான இப்பெருவிழா நாளில் ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவா, எங்களை ஆற்றுப்படுத்து, ஊற்றுப்படுத்து. சிறகுகள் இருப்பதால் அல்ல, உம் சித்தம் இருப்பதால் தான் நாங்கள் வாழ முடியும் என்ற வரம் கேட்போம். பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையோடு நம் வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம்.
பங்கு பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே பங்கு தந்தையருக்கும் மற்றும் இங்கு வாழ்ந்து பணியாற்றும் அனைத்து துறவிகளுக்கும் இந்த பங்கைச் சேர்ந்த அனைத்து குடும்பத்தினருக்கும் எனது திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் திரு இதயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் மன்றாடுங்கள். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் பாவிகள் என்று ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Yeah.
ஆண்டு முழுவதற்கும் கடவுளிடம் நாம் பெற ஆசிக்கும் உங்கள் வேண்டுதல்களை மனதிலே நினைத்து ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை நாங்கள் போற்றி பெருமை கொள்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 8 மற்றும் 13 முடிய. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போம், பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 27 36 முடிய. நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக
இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். ஏனெனில் அவர் நெறிகெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இஸ் காட்? கடவுள் என்றால் என்ன? கடவுள் என்றால் அன்பு, அல்லது அன்பே கடவுள் என்று அந்த அன்பை கடவுளோடு தொடர்புபடுத்தி சொல்லப்போனால் கடவுளுக்கு சமமாக அந்த அன்பை அங்கே யோவான் தன் திருமுகத்திலே நிறுத்தி காட்டுகிறார். காரணம், கடவுளின் இயல்பு, கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய அவருக்குள் இருப்பது எல்லாமே அந்த அன்பு ஒன்றுதான். Because God is love. நேரடியாக அந்த கடவுளின் இஸ்ராயேல் மக்கள் மீது அன்பு கொண்டார். நான் இவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டேன், நான் தவறி போனவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று நாம் ஒரு அன்பு செய்யும் ஒரு பெற்றோர் நிலையிலிருந்து கடவுள் மக்களை அன்பு செய்வதாக அந்த வாசகத்திலே பார்க்கிறோம். அதே போல இரண்டாவது வாசகத்திலே கடவுளின் அன்பிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு மனிதனும் கடவுளின் அன்பிலே பங்கு பெறுகிற இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ஏனென்றால் மனித அன்பு என்பது ஏதோ ஒரு போகட்டும் என்றல்ல. மனித அன்பு கடவுளின் அன்பிலிருந்து வருவது, கடவுளின் அன்பில் நாம் பங்கு பெறுவது. அதனால்தான் நாம் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகின்ற அன்பு எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று பவுலியார் என்ற ஒரு பெரிய பட்டியலை நமக்கு காட்டுகிறார். அன்பு என்பது கோபப்படாது, அன்பு வருமம் வைக்காது, அன்பு என்பது மன்னித்து விடும் என்றெல்லாம் ஒரு நல்ல வாசகத்தை கேட்டோம். அந்த வாசகத்தினுடைய கடைசி வசனம் மிக மிக முக்கியமானது. கத்தோலிக்க ஆகிய நமக்கு நமது விசுவாசத்தின் அடிப்படையான ஒரு 3 காரியங்கள், 3 தேவ சம்பந்தமான முக்கியங்கள் என்று பெயர்களிலே நாம் படித்திருக்கிறோம். அந்த 3 என்ன? விசுவாசம், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது அன்பு. அதை புதிய தமிழிலே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு என்று சொல்கிறோம். பவுலியார் 13ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே 3ஐயும் சொல்லிவிட்டு மிக முக்கியமான நமக்கு 3, அதிலே 1 மிக மிக முக்கியமானது. இந்த 3 இருக்கிறது நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. இந்த 3 மிக முக்கியமானது, தலை சிறந்தது என்று பவுலியார் சொல்லியிருக்கிறார். இந்த 3லும் அனைத்திலும் உயர்ந்தே அன்பே 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 அதனை அனைவரும் ஏற்றி போற்றுவே, ஏற்று வாழ்வே. அனைத்திலும் உயர்ந்தே இந்த நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நம்முடைய சமுதாய வாழ்க்கையை நாம் எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க விரும்புகிறோம். அதை வெற்றி குஷித்ததையாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய சாதனைகளை இப்போதெல்லாம் படித்து வருகிற படிப்பின் வழியாக, அதுவும் இப்போது இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் அறிவு, அதுவும் புதுசாக வந்திருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது வழியாக பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் நீங்க அதை எல்லாவற்றையும் விட மிக உயர்ந்தது இந்த அன்பு. இந்த அன்பு இல்லாத இடங்களிலே எப்படி இருக்கிறது? சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அறுவடை ஞானத்தின் போது அங்கு வருகின்றவர்கள் தங்களுடைய வகைகளை சொல்வதற்காக கவுன்சிலிங் என்று உட்கார்ந்திருந்தோம். ஒரு வாலிபர் வந்தார். அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியை சொன்னார், நான் வீட்டுக்கு போறேன், ஆனா எதுக்குன்னா சாப்பிட்டு போறேன், தூங்குறதுக்கு போறேன். மீதியெல்லாம் ஒண்ணு இல்லை பாரு. வார்த்தைய சாப்பிடறதுக்கு போறேன், தூங்குறதுக்கு போறேன், மீதி அங்க ஒண்ணு இல்லை அப்படின்னு ஒரே கடையில் முடிச்சுட்டார்.
என்றால் எத்தனை எவ்வளவு பொய் கிடைத்தாலும் காற்றடித்தாலும் அந்த மரம் அப்படியே இருக்கும். அந்த ஆணிகளை உறுதியாக இல்லாத மரங்கள் எத்தனை நாள் மக்கள் வேர்கள் இருந்தாலும் ஒரு வேகமாக ஒரு பெயர் எடுக்கும் போது அந்த வேர்கள் அதை தாங்க முடியாமல் அந்த மரம் சாய்ந்து விடும். ஆண்டுகிறவர்களே, இயேசுவின் திருவிடயம் கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்ற இலைகளை, கடவுளின் அன்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அருள் சாதனம் என்றே கூறலாம். ஏனென்றால் அருள் சாதனம் என்றால் என்ன? கடவுளின் அருளை நமக்கு வழங்குகின்ற ஒரு செயல் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு கருவி. அதே போலதான் இயேசுவின் திருவிடயம் நமக்கு கடவுளின் அருளை வாழி வழங்குகின்ற, கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த செய்தியை, அந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் இந்த துருவத்தை படத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போன 10 நாளைக்கு முன்னாடி நான் இருக்கிற ஒரு கிராமத்திலே பகுதியிலே இளைஞர்கள் கொஞ்சம் கிராமத்தில் சில வீடுகளை எல்லாம் சந்தித்து போனோம். அப்போது அங்கே திடீரென்று ஒரு வீட்டு நடந்த உடனே என்னுடைய கூட்டத்தில் இருக்கிற 2 பேர் என்னோடு இருந்தார்கள். ஒருவரை போய் காண ஆரம்பித்தார். நற்செய்தி அறிவிப்புக்கான அந்த பாடலிலே நான் உனக்கு சொல்கிறேன், கடவுள் உன்னை, இயேசு உன்னை அன்பு செய்கிறார். இதுதான் நற்செய்தி. எனவே இந்த நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த படத்தை நாம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே அந்த அன்பு வெளியப்பட்டு நமது உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பு மற்ற எல்லா இடத்திலும் பரவுவதற்காக அதற்குத்தான் இந்த திருவிழா. இறுதியாக இன்று நம்முடைய பெயர் நற்கருணை என்ற அருட்சாதனத்தை நிறைவேற்றுகிறார். இந்த நற்கருணை எதை குறிக்கிறது? இயேசு முதல் முறையாக எப்போது நற்கருணையை ஏற்படுத்தினார்? அந்த இறுதி இரவின் போது அடுத்த சில மணிகளே அவர் காட்டிக் கொடுத்து போகிறார், அவர் பாடப்பட போகிறார் என்று தெரிந்த நேரத்தில் 4வது நற்கருணையிலே அல்லாதவரும் தன்னோடு இருந்தவர்கள் மீது அன்பு கொள்ள விரும்பியவர் இறுதி வரையும் அவர்களுக்கு அந்த அன்பை மாற்றும் பொருட்டு அவர் அப்பத்தை கையில் எடுத்து திரைப்புகழ் கூறி என்ற வார்த்தைகள் வரும். நற்கருணை என்பது அன்பின் அருள் சாதனம். யார் சொன்னது? அன்பின் தேவன கருணை அன்பு பாதையில் வழி நடந்து அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர்.
இதுவரை அன்பு கூறுவதற்கு அவர்களுக்கு ரத்தத்தை எடுத்து அவர் பெற்றுக் கொடுத்தார். எனவே நற்கருணை கடவுளின் அன்பு. எனவே நற்கருணை வாங்கி வைப்பார்கள். குறைந்தது ஒரு சில நிமிடங்களாவது கண்களை மூடி ஆழ்ந்த ஒரு இடத்திலே நிற்கிறது அமர்ந்து, இதோ ஆண்டவருடைய அன்பு எனக்குள் போய்கொண்டிருக்கிறது, எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பு என்னிடமிருந்து என்னுடைய சொல், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தை இதன் வழியாக மற்றவர்களுக்கு அந்த அன்பு தர வேண்டும். கடவுளின் அன்பு, நாம் பெறுகின்ற அன்பு நம் வழியாக மற்றவர்களுக்கு அது பரவி செல்ல வேண்டும். இதுதான் the dynamics of the Eucharist. நற்கருணை என்பது ஏதோ நான் கொடுத்தேன், நான் தூக்கி போடுறாங்க, உடனே அவன் கேஷ் பிடிக்கிறான், அது மாதிரி நற்கருணை நான் பெற்றுக்கொள்வேன், அதோடைய நம்மளுடைய கேஷ் பிடிச்சாச்சு வாங்க போடாச்சு அப்படி கிடையாது. Dynamics of the Eucharist. கடவுளின் அன்பு நமக்குள்ளே வருகிறது. அந்த அன்பு நம்மை செழிப்பானமாகிறது. அப்படின்றால் நம்மை ஊடுருவுகிறது. நமது இதயத்தை, நமது ஆன்மாவை, நமது உடலை அது ஊடுருவுகிறது. அதனால் நமது உடல் வழியாக, நமது பேச்சு வழியாக, நமது அறிவு வழியாக மற்றவர்களோடு நாம் வாழ்கின்ற விதத்திலே அதே கடவுளின் அன்பு என் வழியாக மற்றவர்களுக்கு வருகிறது. அதனால்தான் அன்பே அனைத்திற்கும் ஆணியே. ஒரு நிமிடங்களை கூடி திரையாளரின் பின்னாலே கொண்டாடுகிற நாளிலே 2 காரியங்களை நினைத்து பார்ப்போம். ஒன்று, ஒவ்வொரு முறை நாம் இயேசுவை இதயத்தின் சுரத்தையோ கடத்தையோ பார்க்கும்போது, ஒவ்வொரு முறை நாம் நற்கருணை உட்கொள்ளும் போது அவரது அன்பால் நான் நிரப்பப்படுகிறேன். அவரது அன்பு எனக்குள் வருகிறது. அது என் உடலை, என் ஆன்மாவை அது நிரப்புகிறது என்று
திரு இருதய ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய ஆண்டவர் வழியும் மன்றாடுகிறோம். திரு இருதய ஆண்டவர் வழியும் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆமென்.
ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. Amen.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை விட்டு சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே
மக்களே, ஆன்ம விருந்தாக தெய்வீக மருந்தாக நம் உள்ளத்தில் எழுந்திலிருக்கும் இதய ஆண்டவரை போற்றுவோம், அவரை புகழுவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பே நம் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைய நமக்கெல்லாம் அறிவுறுத்திய ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே முதல் முறையாக ஆண்டவர் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் கொண்ட சிறுவர் சிறுமியர்கள் இணைந்து நன்றி ஜெபம் ஜெபிக்க அந்த ஜெபத்தை நாம் உள்ளத்திலே தியானித்தவாறு பங்கெடுப்போம். சிறுவர் சிறுமியர் இப்பொழுது இணைந்து பக்தியோடு ஜெபிப்பர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்வின் எல்லா வேலைகளிலும் குறிப்பாக இக்கட்டான நேரங்களிலும் உடனிருந்து உங்களுக்கு உதவி புரிவாராக. ஆமென். கொடைகளையும் பொழியும்
இருப்பாராக. அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். திரு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள். ஜூலை மாதத்தின் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று திரு வழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிறு நம் போலூர் திருதை ஆண்டவர் ஆலய பங்கின் 144வது ஆண்டு பெருவிழாவினை சேலம் மறைமாவட்ட மேனாள் ஆயர் மேதகு ஆயர் சிங்கராயர் அவருடைய தண்டமையிலே நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு திரு இருதய ஆண்டவர் தேர் பவனியானது நமது வீதிகளில் வலம் வரும். ஆகவே இரவு தேர் பவனி முடிந்தவுடன் கொடி இறக்கமும் நடைபெறும். நேரத்தோடு அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 15ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை ஆயரும் மறை வல்லுநருமான புனித பெனவந்தூர் நினைவு நாள். 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித கார்மேல் அன்னை நினைவு நாள். 17ஆம் தேதி அன்பு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து புனித அப்போலோஸ் நினைவு நாள் மற்றும் புனித கன்னியாவின் நினைவு நாள் அன்று மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து நிறைவேற்றப்படும். 21/7/2024 வரும் ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு அன்று காலை 6 மணிக்கு முதல் திருப்பலியும் 7:30 மணிக்கு பங்கு குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளும் 8:15 மணிக்கு 2வது திருப்பலியும் காலை 8:15 மணிக்கு 2வது திருப்பலியை ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் குழந்தைகள் சந்திக்கும். அன்று இந்த கல்வி ஆண்டிலே திருமண தந்தை பரிமணம் தாய் அந்தோணி சென்னை மயிலை தந்தையர்களுக்கான ஆண்டு தியானத்திற்காக செல்ல இருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் அவருக்காக ஜெபிக்குமாறும் உங்களுடைய ஆன்மீக தேவைகளுக்காக வேதியர் வழியாக ஏனைய அருள் தந்தையர்களை அணுகுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நமது திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் 144வது ஆண்டு பெருவிழா வாழ்த்துக்களை
உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே பங்கு பேரவை பெற மகிழ்ச்சி கொள்கிறது. ஹாப்பி ஃபீஸ்ட். குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வலி சுமந்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு என்பது போல வயிற்றில் சுமந்த வைரமாய் முத்துவாய் மரகதமாய் மாணிக்கமாய் 1955ஆம் ஆண்டு தர்மபுரி மாவட்டம் எலத்துக்கரையில் பிறந்து 1978ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தன்னுடைய 48வது வயதில் சேலம் பெருவிழா காணிக்கையை வழங்குமாறு திருவாளர் ஐசக் பங்கு பேரனுடைய இணைச்செயலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து பணியேற்ற நாள் முதல் இன்று வரை பங்கு மக்களோடு கிளை பங்கு மக்களோடு சிறப்பாக நெருங்கி பழகி கோபம் என்பது என்னவென்று தெரியாது, கோபம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு அருமையான அற்புதமான ஒரு பங்கு தந்தை மற்றும் இல்லத்தந்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய பங்கு தந்தை மற்றும் இல்லத்தந்தை அவர்களுக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பங்கு பாடற்குழு பொறுப்பாளர் திருவாளர் ஏ டோம்னிக் அவர்களை பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். கேஜிஎஃப் என்றால் தங்கம். நம்முடைய பங்கிற்கு ஆன்ம குருவாக கேஜிஎஃப்லிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள 916 தங்கமாக இருக்கக்கூடிய கேவிஎஸ் என அன்போடு அழைக்கப்படுகிற அருட்தந்தை கேவி செபாஸ்டியன் அடிகளார் உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு திருவாளர் பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒருவர் கேஜிஎஃப் கோலார் தங்கம் என்றால் இன்னொருவர் நம் போலூர் தங்கம் சொக்க தங்கம். நம்முடைய மண்ணின் மைந்தர் நம்முடைய பங்கினுடைய ஆன்மகுரு அருட்தந்தை அகஸ்டிநாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க ஆசிரியர் திருவாளர் அருளப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நம்முடைய இல்ல மாணவர்களை வைத்துக்கொண்டு அழகான முறையில் நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்து கொடிகள் முதல் நாள் கொடியேற்றம் முதல் இன்றைய நாள் வரை அருமையான ஆலய வளாகத்தை சுத்தம் செய்து நமக்காக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொருளாளர் தந்தை அருட்தந்தை சேகர் சின்னப்பன் அவர்களுக்கு வழக்கறிஞர் தம்பி பன்னீர்செல்வம் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நம்முடைய போலூர் பங்கு எனும் பயிற்சி பட்டறையிலே டீக்கனாக இருந்து பயிற்சி பெற்று தற்போது நம்முடைய பங்குக்கு வியா இயக்குனர் தந்தையாக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வியா இயக்குனர் தந்தை இளையோரினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருட்தந்தை லூர்த் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு திருவாளர் ஜார்ஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் நம்ம பங்கினுடைய ஆலய பெருவிழாவிற்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய இயேசு சபை குருக்கள் அருட்தந்தை பிரிட்டோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திருவாளர் ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேலும் இன்னொரு இயேசு சபை குருவான வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஜெயசீலன் அவர்களுக்கு நம்முடைய திருவாளர் பிரகாசம் அவர்கள் பொன்னாடை அணிவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்போ இதயம் தெரிந்தவரை பாடுங்க. மேலும் இந்த நம்முடைய பீடத்திற்கான பூக்களை அலங்காரம் செய்து ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கன்னியர் இளத்தலைவி அருள் சகோதரி அமுதா அவர்களை
அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை அணைப்பதற்காக நம்முடைய பங்கு பெயரனுடைய செயற்குழு உறுப்பினர் திருமதி கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நம்முடைய வேலூர் SC/ST பணிக்குழுவினுடைய போலூர் பகுதியினுடைய பொறுப்பாளர் திருவாளர் ஜான் குரூஸ் அவர்கள் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். கொடியேற்றம் அன்றைய நாளில் நம்முடைய திரு இருதய ஆண்டவருடைய உருவம் தாங்கிய திருக்கொடியை ஏற்றி விழாவை துவக்கி வைத்த நம்முடைய சென்னை சலேசியர் மாநில தந்தை பேரருட்பணி எல் ஜான் போஸ்கு அடிகளான் அவர்களுக்கும், அன்றைய நாளில் கொடிபவனி திருப்பலிகன் அனைத்தையும் பொறுப்பேற்று சிறப்பித்த ஹவுசிங் போர்டு புனித யாக்கோப் அன்பியும் மாற்று நகர் புனித ஜான் போஸ்கு அன்பிய குடும்பங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அனைத்து ஒவ்வொரு நவநாள் திருப்பலியும் சிறப்பாக திட்டமிட்டு பொறுப்பேற்று நிகழ்த்திய ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களுக்கும், அன்றைய நவநாட்களில் திருப்பலியை நிகழ்த்தி மறைவுரையாற்றி இறையாசை பெற்றுக்கொள்ள உதவிய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் இந்நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நவநாட்களிலும் கிளை கிராம மக்களை வரவேற்று உணவு தயாரித்து வழங்கி அவர்களை வழி அனுப்பிய நம்முடைய சலேசிய உடனுழைப்பாளர் அனைவருக்கும், அவருடைய தலைவர் திருவாளர் லாரன்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கிளை கிராம மக்களும் நமது உறவுகள் என அவர்களுக்கு உணவளிக்க அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள நமது பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முத்திரை நாட்களில் முதல் 2 நாட்களான நற்கருணை பவனி, நகர்பகுதி ஆடம்பர தேர்பவனி என பொறுப்பேற்று சிறப்பாக அமைத்து கொடுத்த திருவாளர் ஆசிரியர் அருளப்பன் மற்றும் திருவாளர் மார்ட்டின் அவர்களுக்கு இந்நேரத்திலே அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 3ஆம் நாள் இன்றைய தேர்பவனியை சிறப்பாக செய்வோம் என பொறுப்பேற்று சிறப்பாக தேரை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கு இளையோர் அனைவருக்கும், அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய நம்முடைய பியா இயக்குனர் தந்தை அருட்தந்தை லூர்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடியேற்றம் துவங்கி இந்நாள் வரை இதய ஆண்டவரோடு உறவாட நமது பாடல்கள் மூலம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அங்கே பால்கனையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பங்கு பாடற்குழுவின் அனைவருக்கும், அதனை பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் டோம்னிக் அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து நாட்களிலும் நமது பலிப்பீடத்தை சிறப்பாக மலர்களால் அலங்கரித்து அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய தூய நெஞ்ச அருட்கணியர்கள் அனைவருக்கும், அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய அருட் சகோதரி சுப்பீரியர் சிஸ்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கொடியேற்றம் மற்றும் முத்திரை நாட்களான அனைத்திற்கும் வானவேடிக்கை நிகழ்வை பொறுப்பெடுத்து அதன் செலவினங்களை ஏற்றுக்கொண்ட பிரசாந்தி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் இன்னசென்ட் ராஜ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது தேரை அழகுபடுத்த அலங்கரிக்க பெங்களூரில் இருந்து வண்ண மலர்களை வாங்கி தந்து உதவிய பெங்களூர் திரு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ரெக்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற அமைப்படி திருமண நிகழ்வை முறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்களுக்கு மறைக்கல்வி வகுப்பெடுக்கவும் கிளை கிராமம் மற்றும் போலூர் பங்கினுடைய முதல் குழந்தைகளுக்கு முதல் நற்கருணை பெறுவதற்கு தயாரித்த நம்முடைய பங்கினுடைய உதவி பங்கு தந்தை KVS என்று அன்போடு அழைக்கப்படுகிற அருட்தந்தை KV செபாஸ்டியன் அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வார்கள், அதுபோல ஒரே ஒரு வேதியர் பம்பரம் போல சுழன்று அனைத்தையும் அருமையாக செய்து அனைத்து நிகழ்வுகளையும் பொறுப்பெடுத்து நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற உதவி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வேதியர் திருவாளர் ஞானம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கொடியேற்றம் நாள் முதல் இந்நாள் வரை ஒலி நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் வர்கீஸ் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து தம்பி விஜய் நாட்களாக நம்முடைய நகர்பகுதி பேர் பவனிக்கு உடன் வந்து நமக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையின் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நவநாள் திருப்பலிக்கும் மற்றும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒத்துழைத்து உதவிய வின்சென்ட் இயக்கத்தினர் மற்றும் மரியாயின் சேனை இயக்கத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில் வளாகம் மற்றும் அனைத்து தெருக்களையும் சுத்தம் செய்து உதவிய போலூர் பேரூராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கும், அவர்களை வழிநடத்தி ஒருங்கிணைத்த
நம்முடைய வார்டு உறுப்பினர் திரு மீனா ரவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருவிழா துவங்கி இந்நாள் வரை அனைத்தையும் திட்டமிட்டு உடனிருந்து பணியாற்றி சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பியங்களுடைய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை செயற்குழு உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ அனைவருக்கும் சேர்த்து சிறப்பாக ஒரு நம் கரங்களை தட்டி நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அனைவருக்கும் நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, பாரம்பரியம் மிக்கது நம்முடைய போலூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய பங்கு. நம்முடைய பங்கானது இப்போது அடுத்த கட்டத்திற்கான நகர்ந்து செல்ல இருக்கிறது. நம்முடைய போலூர் பங்கானது அடுத்த பரிமாணத்தை நோக்கி செல்ல இருக்கிறது. உண்மைதான், நாம் அடுத்த அப்டேட்டுக்கு செல்ல இருக்கிறோம். காரணம், நம்முடைய திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் சார்பாக தற்போது யூடியூப் சேனல் ஒன்று நாம் துவங்க இருக்கிறோம். அதற்கான பணிகள் சிறப்பாக நிறைவுற்று நம்முடைய ஆயர் அவர்களுடைய பொற்கரங்களால் தற்போது அது துவங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது. ஆகவே போலூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலுடைய லோகோவை நம்முடைய பொற்கரங்களால் வெளியிடுமாறு நம்முடைய ஆயர் தந்தை அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தம்பி இங்கே வர போட்டோகிராஃபி. அதற்கான லோகோ இப்போ திரையில் நீங்கள் பார்க்கலாம். திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய நம்முடைய யூடியூப் சேனல் தற்போது நாம் துவங்க இருக்கிறோம். துவங்கப்பட்டு விட்டது. ஆகவே நம்முடைய பொற்கரங்களால் அதனை துவக்கி வைத்து நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்த திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தின் சார்பாக துவங்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலுக்கான ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து சிறப்பாக வழிநடத்தக்கூடியவர்கள் நம்முடைய அருமை தம்பிகள் சாம் மற்றும் சைமன். இவர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், நம்முடைய நினைவில் வாழக்கூடிய ஆசிரியர் எல்எம்ஏ சேவியர் அவர்களுடைய பிள்ளைகள் இருவரும் சாம் மற்றும் சைமன். அவங்க இருவரும் தான் நம்முடைய போலூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலுக்கான ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக செய்ய இருக்கிறார்கள். ஆகவே நாம் முறைப்படி இந்த யூடியூப் சேனலிலே நாம் இதை பதிவு செய்து அதற்கான சான்றிதழ் பெற்றிருக்கிறோம். ஆகவே நம்முடைய போலூர் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய யூடியூப் சேனலுக்கான கிரியேட்டிவ் ஹெட் அருமை தம்பி சாம் அவர்கள் அதற்கான சான்றிதழை நம்முடைய ஆயர் தந்தை அவர்களிடமும் பங்கு தந்தை அவர்களிடம் வழங்குமாறு. ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆகவே அதற்கான விரைவில் அனைத்து நிகழ்வுகளும் நம்முடைய பங்கு வாட்ஸ்அப் குரூப்பிலே வரும். அன்பார்ந்த இறை மக்களே, அனைத்து நிகழ்வுகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய பங்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இணையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையவில்லை என்றால் நம்முடைய வேதி அவர்களிடம் உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்து வாட்ஸ்அப் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய யூடியூப் சேனலை துவங்கி வைத்தாகிட்டது. ஆகவே தயவுசெய்து அனைவரும் விரைவில் அந்த யூடியூப் சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பார்ந்த இறை மக்களே, ஏற்கனவே ஒரு பரிமாணத்தை முடித்து விட்டோம். நாம் இப்போது அடுத்த பரிமாணத்துக்கு செல்ல இருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய போலூர் பங்கானது தன்னிறைவான ஒரு பங்காக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு வெளிப்படுத்தும் விதமாக தற்போது பல பங்கு தந்தையர்கள் நம்முடைய பங்கிலே வலியுறுத்துவது கல்விக்குழு துவங்க வேண்டும், சமூக பணிக்குழு துவங்க வேண்டும் என்று சொல்லுவார்கள், நிதிக்குழு துவங்க வேண்டும் என்று சொல்வார்கள். நம்முடைய பங்கு தந்தையர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு முனைப்போடு இதை செயல்படுத்தி கல்விக்குழு என்பதை ஒன்று உருவாக்கி தற்போது அந்த கல்விக்குழுவின் மூலமாக நம் பங்கிலும் கிளை பங்கிலும் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரிக்கு செல்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தற்போது உதவித்தொகையை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள் அந்த மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். உயர்கல்விக்கு செல்ல இருக்கக்கூடிய மாணவி எல் லத்திகா கரையாம்பாடி, தற்போது மாணவி படித்துக் கொண்டிருக்கிறார். கரையாம்பாடியைச் சேர்ந்த மாணவி எல் லத்திகா சிதம்பரத்தில் உள்ள எம்ஏ நர்சிங் காலேஜில் தற்போது அவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார். ஆகவே மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து
மாணவி ஜே ஸ்ருத்திகா. மாணவி ஜே ஸ்ருத்திகா முருகாப்படியை சார்ந்தவர். திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் கலைக்கல்லூரியிலே பயின்று வருகிறார். மாணவி ஸ்ருத்திகா அவர்களுக்கு உதவித்தொகை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருடைய பெற்றோர் திருவாளர் ஜேம்ஸ் மற்றும் பவுலினா அவர்கள். மாணவி லத்திகா அவருடைய பெற்றோர் திருவாளர் லகேஷ் மற்றும் விஜய் அவர்கள், கரையாம்படியை சார்ந்தவர்கள். அடுத்ததாக மாணவி எஸ் சங்கமித்ரை. மாணவி சங்கமித்ரை அவர்கள் ரெண்டேரிப்பட்டு கிராமத்தை சார்ந்தவர். நம்முடைய தொன்போஸ்கோ சகாய தோட்டத்திலே பயின்று வருகிறார். அவருடைய பெற்றோர் திருவாளர் சங்கர் மற்றும் சத்யா ஜெயந்தி. தொடர்ந்து மேல்நிலை வகுப்புகளுக்கான ஊக்கத்தொகை தம்பி பி மரிய கிறிஸ்வின். அவருடைய பெற்றோர் திருவாளர் வினித் மற்றும் கிருஷாந்தி. தற்போது தம்பி அவர்கள் லயோலா கல்லூரியிலே பணியாற்றி படிக்க சென்றிருக்கிறார். இவர் 12ஆம் வகுப்பிலே 500க்கு 521 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். 600க்கு 521 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். இதில் இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, நம்முடைய தம்பி கிறிஸ்வின் அவர்கள் திருப்பத்தூர் டான்போஸ்கோ பள்ளியிலே மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படித்தார். திருப்பத்தூர் அங்கே டொன்போஸ்கோ பள்ளியிலே படிக்கும்போது அந்த தம்பிக்கு பிரின்சிபலாக இருந்தது நம்முடைய இல்லத்தந்தை அவர்கள். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் கடந்த வருடம் டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் திருப்பத்தூர் பள்ளியிலே அங்கே பிரின்சிபலாக இருந்தார். அவரிடம் படித்தவர் அவர். அடுத்ததாக மாணவி எல் வைஷ்ணவி செல்வம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் திருவாளர் செல்வம் திருமதி லூர்து மேரி அவர்கள். இந்த மாணவி 600க்கு 494 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். செல்வம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர். நம்முடைய போலோ டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்தவர். அடுத்து மாணவி எஸ் ஜனனி புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பெற்றோர் சிவகுமார் மற்றும் சாவித்ரி. ஆரணி சென்ட் ஜோசப் பள்ளியிலே படித்திருக்கிறார். இவர் எடுத்த மதிப்பெண்கள் 600க்கு 410 மதிப்பெண்கள். அடுத்ததாக 10ஆம் வகுப்பிலே மேல்நிலை வகுப்புக்கு உதவித்தொகை வழங்க இருக்கிறோம். இதிலே முதல் மதிப்பெண் பெற்றவர் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார். தம்பி வி ஆலன் மனோஜ் அவர்கள். இவர் நம்முடைய போலூர் பகுதியிலே மத்திய அன்பியத்தைச் சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர் திருவாளர் வில்சன் மற்றும் பிரவீனா. தம்பி அவர்கள் நம்முடைய அருகாமையில் உள்ள அக்ஸிலியம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே படித்தவர். இது ஒரு கூடுதல் சிறப்பு. இவர் 500க்கு 491 மதிப்பெண்கள் பெற்று நம்முடைய அக்ஸிலியம் பள்ளியிலே முதல் மதிப்பெண் பெற்றவர். அடுத்து மாணவர் எஸ் விஷாந்த் சஞ்சீவி. இவர் போலூர் பகுதியைச் சார்ந்தவர். அவருடைய பெற்றோர் ஜெரோ மற்றும் ஸ்டெல்லா. இவர் வான்முகில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலே படித்திருக்கிறார். இவர் எடுத்த மதிப்பெண்கள் 500க்கு 483 மதிப்பெண்கள். மாணவர் எஸ் விஷாந்த் சஞ்சீவி. அடுத்ததாக மாணவர் எம் ஜோஷ்வா பியோ. இவருடைய பெற்றோர் மத்தியாஸ் மற்றும் ஜூலியட் தனஸ்லி. இவர்கள் நம்முடைய டொன்போஸ்கோ அன்பிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், போலூர் நகரைச் சேர்ந்தவர்கள். இவர் எடுத்த மதிப்பெண்கள் 500க்கு 462 மதிப்பெண்கள். இவரும் நம்முடைய அருகாமையில் உள்ள கன்னியர்கள் நடத்தக்கூடிய அக்ஸிலியம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர். அடுத்ததாக மாணவி எல் ஜனனி. மாணவி எல் ஜனனி புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். நம்முடைய போலூர் டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர். அடுத்து மாணவி பி ஹரிணி முருகாப்படி கிராமத்தைச் சேர்ந்தவர். கல்வி உதவித்தொகை வழங்கிய நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர் ஆலன் மனோஜ் நம்முடைய மத்திய அன்பிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய பெற்றோர் ஆசிரியர் வில்சன் மற்றும் பிரவீனா குடும்பத்தினர். நம்முடைய ஆயர் அவர்களுக்கு ரூபாய் 5000 நம்முடைய ஆயர் அவர்கள் மூலமாக நம்முடைய போலூர் கல்வி குழுவிற்கு ரூபாய் 5000 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். நம் கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நம் போலூர் பகுதியில் துவங்கப்பட்டுள்ள கல்வி குழுவிற்கு 5000 ரூபாயை அன்பளிப்பாக அவருடைய குடும்பத்தினர் வழங்குகிறார்கள். திருவாளர் வில்சன் அவர்களுக்கும் திருமதி பிரவீனா அவர்களுக்கும் நம்முடைய போலூர் பங்கினுடைய அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நம்முடைய போலூர் பங்கு பேரவை சார்பாகவும் பங்கு தந்தை, அனைத்து அருட்தந்தையர்கள், அனைத்து அருட்கன்னியர்கள் மற்றும் அனைத்து பக்த சபைகள் மூலமாகவும் நம்முடைய இளையோர் மூலமாகவும்
மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி. முதல் நற்கருணை பெற்ற தம்பி தங்கச்சிகளுக்கு இப்பொழுது சான்றிதழுடன் கூடிய சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. பி ருஃபீனா, இன்பரசி, கிறிஸ்டினி, ஷைனிமா அமுதா, செலின், ஷபீனா, செபாஸ்டியன்,